ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மீடிஸோட இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான திரும்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கர்ணா நடந்துக்கிற விதம் வெற்றிக்கு அடிக்கடிக்க சந்தேகத்தை ஏற்படுத்துது. நேற்று கூட எங்கேயுமே கூட்டிகிட்டு போகவே இல்லை வெற்றிக்கே உடம்பு சரியில்லைன்ற காரணத்தை காட்டியே வீட்டில் விட்டுட்டு அவர் மட்டும் தனியாக போயிட்டு வந்தார். எங்கே போனால் என்ன பண்ண கர்ணான்னு கேட்டாலும் பதில் சொல்லவே இல்லை. அதே போல் ஈவினிங் போலையும் வெற்றிக்கு உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை போட்டு நீ தூங்குன்னு சொல்லிட்டு நைட்டும் அபியை கடத்தி வச்சுருக்கிற இடத்துக்கு போயிட்டு அபிக்கிட்ட மாணிக்கத்துக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு போயிட்டு கேட்குறாங்க. அபி எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீயும் அவனும் மீட் பண்ணி பேசியிருக்கோம், அந்த வீடியோ அந்த ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குது, அது இருக்கிற வரைக்கும் உன்னால் தப்பிக்க முடியாது. அந்த ஃபோட்டோ எங்ககிட்ட இருக்குன்ற தைரியம் உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அபியை கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கர்ணா உண்மையை சொல்லலாம் அப்படின்ன உடனே அடித்து அபியை சித்திரவதை பண்ணுறாங்க. அபி வழியில் ரொம்ப துடிக்கிறாங்க. சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு. எதுக்கு இப்போ என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்க, உன்னோட நோக்கம் என்னை அடித்து கொண்டுடலான்னு முடிவு பண்ணிட்டியா, உனக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போனால் எங்கே திரும்பவும் நான் பரவாயில்ல வெளியில் வந்துடுவணும், இல்லை ஏதாச்சும் யாரோடைய உதவினாலையாச்சும் வெளியில் வந்துடுவணும் அப்படின்ற பயத்தில் என்னை அடித்து சாகடிக்கலான்னு பார்க்குறியா, தப்பெல்லாம் நீ பண்ணிவிட்டு எதுக்கு தண்டனை எனக்கு கொடுக்குற, நான் என்ன பாவம் பண்ணேன், அந்த வெற்றியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட தவிர அப்படின்னாலாம் அபி கர்ணா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் பேசிட்டு இருந்த ரகசியத்தை நீ கேட்டுட்டியே, உனக்கு அந்த விஷயம் தெரியாமல் இருந்திருந்தா நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் என் பிரச்சனையே வேறு மாதிரி போயிருக்கும். பல வருஷத்துக்கு அப்புறம் நான் கண்ட கனவு இப்போ தான் எனக்கு நிறைவேற போகுது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். அன்னைக்கு நீ மட்டும் பார்க்காம இருந்திருந்தா அப்படின்னா சுமூகமாக என் பிரச்சனையை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போயிருப்பேன். ஆனால் நீ நடுவில் வந்ததுனால எனக்கு ரொம்ப சிக்கலாகி இப்போ பல வருஷத்துக்கு அப்புறம் என்னுடைய ஆசை நிறைவேற போகுது அப்படின்ற மாதிரி எங்கள் கர்ணா சொல்லிகிட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி தான் அவர் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அபிக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது, கூட இருக்கிற ஆட்களுக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காரு கர்ணா. இப்படி தான் அபியை சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. நைட் முழுக்கும் வெற்றி ஃபுல்லாக நல்லா தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் எழுந்த உடனே இங்கே திவ்யா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, என்ன வெற்றி எப்படி இருக்குது இப்போ உடம்பு அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாங்க. பரவாயில்லன்னு அப்படியே விட்டுறாத, இப்பயும் மாத்திரை போடு அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு மாத்திரை போடுறாரு. என்ன கர்ணா ஆளை காணோம் அப்படின்றாங்க. அண்ணன் நைட்டு லேட்டாக தான் வந்தார், திரும்பவும் காலையில் எங்கேயே இருந்துச்சு கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. என்ன நேற்று தான் வேலை இருந்துச்சுன்னு சொல்லி கர்ணா போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், காலையிலே விட்டுட்டு போயிருக்கா, இன்றைக்கி என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம திவ்யா இருந்துக்கிட்டு என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நேற்று உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்றைக்கி ஒன்று தூங்கிட்டு இருக்க, ஒரு வேளை உடம்பு செட் ஆகலையே என்ன ஒன்று அண்ணன் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுச்சு என்னவோ அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே கர்ணா அப்படி இருக்கிறவங்க கிடையாது, என்னை எழுப்பி எப்படி இருக்க உடம்பாச்சு கேட்டிருக்கணும்ல, கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவன் விட்டுட்டு போயிருக்கணும்ல அப்படின்னு இங்கே வெற்றியும் நினச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு. என்னமோ தப்பாக இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அபியை பற்றின ஞாபகம் வெற்றிக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. கனவுல அபிக்கு ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி வெற்றிக்கு தோணுச்சு. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கர்ணா நடந்துக்கிற விதத்தை வச்சு பார்க்கும்போது தப்பாக தான் தோணுது. நேற்று புள்ளிக்குட்டி சொன்ன விஷயத்த வச்சு எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தா வெற்றிக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்றது தோண ஆரம்பிக்குது. அபியை நைட்டு ஃபுல்லாக அடித்து சாப்பாடு கூட கொடுக்காம சித்திரவதை பண்ணி கர்ணா விட்டுட்டு வந்தார். திரும்பவும் மறுநாள் காலையிலே போயிட்டு அங்கே அபிகிட்ட போய் நின்றுட்டுருக்காங்க. அபி ரொம்ப வலியில் துடிச்சிட்ருக்காங்க. அபிக்கு கால்லையும் பயங்கரமாக கால்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க. கையில் காலில் தான் பயங்கரமாக அடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ணா இருந்துக்கிட்டு அபியை பலார்னு கன்னத்துலேயும் அரைஞ்சாங்க. அதனால் ஒருத்தட்டெல்லாம் நிறைய பிளட்டாக இருக்குது. சாப்பாடு கூட கொடுக்காம இப்படி சித்திரவதை பண்ணுறாங்க. கர்ணாவுடைய நோக்கமே அபி திரும்பவும் ஜெயிலுக்கு போகாமல் கொலை பண்ணி முழுசாக முடிச்சு விடுறது தானே. அந்த மாணிக்கம் எதுக்கு என்ன மிரட்டுறான் அப்படின்றது அபிக்கே தெரியாது. மாணிக்கம் எதுக்காக வெற்றி அதாவது கர்ணா மிரட்டிட்டுருக்கா அப்படின்ற விஷயம் அது தெரியாமல் தான் அவங்களே இருக்காங்க. உண்மை தெரியாமலே அடிச்சிட்ருக்காங்க. அபி போன காரணம் அந்த மாணிக்கத்துக்கிட்ட வேறு ஒரு விஷயத்துக்காக அவங்க வெளியில் வரணுன்றதுக்காக கர்ணாவை அதாவது மாணிக்கத்தை மீட் பண்ணாங்க. ஆனால் கர்ணா அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏதோ லிங்க் இருக்குது, அவன் கர்ணாவை மிரட்டுறதுக்கு
இருக்கிறதுனால அவனுக்கும் அபிக்கும் லிங்க் இருக்குது அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி அபியை சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்படி எங்கே தேடினாலும் வந்து கிடைக்கிறதே கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து தேடி பார்க்குறாங்க எங்கே போயிருப்பான் கர்ணா அப்படின்னு. ஃபோன் பண்ணாலும் இன்றைக்கி எடுக்கவே மாட்டேன்றா அப்படின்னு. என்னடா ஏதாச்சும் வாயை தந்து சொன்னாலா அப்படின்னு அவங்க ஆட்களை கேட்குறாங்க. ஆனால் எவ்வளோ அடித்தாலும் வாயை தந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றாண்ணே, இப்படியே விட்டால் அடிச்சுட்டே இருந்தா இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே சோறு தண்ணி இல்லாமல் அடித்து செத்துருவா போல இருக்குன்னு அப்படின்றாங்க. சோறு தண்ணி எதுவுமே கொடுக்காதீங்கடா, பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது, அவள் உண்மையை சொன்னால் பாரு, இல்லைன்னா அப்படி அடித்து அவ்வளோ சாவடிங்கடா, அடுத்து அந்த மாணிக்கத்துக்கு எவ்வளோ மாதிரியே நிலமை கண்டிப்பாக வரும், ஏமாத்துறீங்க 2 பேரும் பிளான் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கர்ணா வந்து சொல்லிட்டுருக்காரு. முக்கியமான அவருக்கு மீட்டிங் வந்து ஒரு ஃபோன் வருது, அதனால் திரும்பவும் கிளம்பி இவகிட்ட விசாரிச்சுட்டே இருங்க, உண்மையாக சொல்கிற வரைக்கும் நான் வந்து ஒரு மீட்டிங் இருக்குது போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி கர்ணா வந்து போகிறாரு. இங்கே வெற்றி ஒரு இடத்துல வந்து தேடிட்டு இருக்கும்போது தான் கர்ணாவுடைய கார் அந்த சைடில் போகுது. அப்போது வெற்றியும் புலிக்குட்டியும் சேர்ந்து கர்ணாவை ஃபாலோ பண்ணுறாங்க. கர்ணாவை ஃபாலோ பண்ணுற நிலைமைக்கு இப்போ வெற்றி ஆகிட்டாரு. இப்போ ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதே கிடையாது நம்ம வெற்றி வந்துட்டு. அதாவது கர்ணா வந்துட்டு, என்ன புலிக்குட்டி, கர்ணா கண் எதிர்க்க முன்னாடி தான் காரில் போயிட்டுருக்கான், ஃபோன் பண்ணால் ஏன் எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையே வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் போயிட்டு அவரோட ஆஃபீஸில் போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு. ஸோ அங்கேயே அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபீஸ்க்கு தான் கர்ணா வந்திருக்கான், அப்போ ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு இவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கவும், ஸோ இறங்கி டீ கடையில் டீ குடிச்சிட்டும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கர்ணா அங்கே மீட்டிங்கை முடித்த உடனே அடுத்து திரும்பவும் நேராக வந்து அபி இருக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும், மாணிக்கத்துக்கிட்ட எதுக்கு அபி பழகிறா அப்படின்ற விஷயத்த தீவிரமாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க வெற்றி அப்படின்னா, ஸோ திரும்பவும் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. கர்ணாவும் அங்கே போயிட்டுருக்காரு. எடுக்க வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டி வெற்றியும் திரும்பவும் ரிட்டர்ன் வராங்க. கர்ணா ரொம்ப படபடப்பாக போயிட்டே இருக்காங்க. சரி இன்னொரு டைம் கால் பண்ணி பார்க்கலாம், இப்போவும் கால் பண்ணுறாங்க, எடுக்கிறது கிடையாது. என்னாச்சு கர்ணாவுக்கு, ரொம்ப டென்ஷனாக போகிறான், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றா அப்படின்னு. வெற்றி எங்கள் கார் இந்த பக்கம்லாம் போகுது அப்படின்றாங்க. தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. ஒரு பால் அடைஞ்ச குடோனுக்கு, பழைய குடோனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துக்கும் கர்ணாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, இங்கே எதுக்கு கர்ணா வரான்னு வெற்றிக்கும் சரி புலிக்குட்டிக்கும் சரி பயங்கரமான குழப்பம். காரை நிறுத்திட்டு கர்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு திரும்பவும் வழக்கம் போல் அபிக்கிட்ட மிரட்டி கேட்டுட்ருக்காங்க. வெற்றியும் புலிக்குட்டியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு காரை நிறுத்திட்டு வந்து பார்க்குறாங்க. அபியை கடத்தி வச்சுருக்குறாங்க வெற்றி. அதாவது கர்ணா இதை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. வெற்றியும் புலிக்குட்டியும், என்னடா நான் அப்போவே சொன்னேன்ல கர்ணா இந்த மாதிரி வேலை தான் ஏதாச்சும் செய்வான்னு, உனக்கே தெரியாமல் அபியை கடத்திட்டு வந்து வச்சு இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், பாவண்டா அவங்க பாருடா எப்படி அடித்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா பண்ணுறது வெற்றி அப்படின்னுட்டுருக்காங்க. இருடா வெயிட் பண்ணி பார்க்கும், எதுக்கு எனக்கு கூட சொல்லாமல் கர்ணா அபியை கடத்திட்டு வந்து இங்கே வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. என்னடா ஏதாச்சும் வாயை தந்து சொன்னாலா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா எதுவுமே சொல்ல மாட்டேன்றா, தண்ணி வேணும் பசிக்குது ஏதாச்சும் கொடுங்கன்னு மட்டும் கேட்குறா அப்படின்றாங்க. ஏண்டா இவளுக்கு நான் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்ல, ஏதாச்சும் கொடுத்துட்டீங்களா என்ன அப்படின்றாங்க. இல்லைண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி நேற்றுலேருந்து இவளுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்ன உடனே வெற்றிக்கு மனசு துடிச்சு போயிடுது. ஸோ நேற்றுலேருந்து எதுவுமே கொடுக்காம கர்ணா எதுக்கு இவளை கட்டி வச்சு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா, அவள் தான் பரோல் முடிஞ்சு நேற்று ஜெயிலுக்கு போகிறவளாச்சே, எதுக்கு ஜெயிலுக்கு போகிறவள போக விடாமல் கடத்தி கொண்டு வந்து கர்ணா இங்கே வச்சுட்ருக்கான், அப்படி என்ன இவனுக்கு கொலவரி, பார்வதிக்கா செத்தது மட்டுமே இதுக்கு காரணமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி இங்கே வெற்றி வந்து நினச்சிட்ருக்காரு. இவ்வளோ தீவிரமாக கோவத்தோட அபி மேலே இருக்கிறான் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது தான், இங்கே பாருடி வேணா அடி வாங்கி சாகாத, இப்படியே விட்டால் இன்னும் நீ ஈவினிங் கொல்லியோ இல்லை நாளைக்கு ஒரு நாள் தாக்க பிடிச்சி நீ எப்படியா செத்து போயிடுவேன், சாகிறதுக்கு முன்னாடி உண்மையை சொல்லி தொலை, உனக்கும் அந்த மாணிக்கத்துக்கும் என்ன லிங்க் இருக்குது, இப்போ நீ சொல்லலை அப்படின்னா எனக்கு எந்த யூஸும் கிடையாது, அடுத்து அந்த மாணிக்கத்தை பிடிச்சி நான் சாகடிச்சிடுவேன், நீ உண்மையை சொல்லு, அட்லீஸ்ட் நீயாச்சும் உயிரோடு இருப்ப அப்படின்னு கேட்குறாங்க. நான் உண்மையை சொன்னதுக்கப்புறம் மட்டும் நீ என்னை உயிரோடு விட்டு வைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக நீ என்னை கொலை பண்ணுற நோக்கத்தில் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் கூட வந்த போலீஸும் ஆட்கள் தான் அப்படின்னு நான் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன், என்னை எக்ஸாம் எழுத போக விடாமல் பண்ணலான்னு பார்த்தல அப்போவே தெரியும், அதனால தான் எப்படியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டேன், ஆனால் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறமா இப்படி கோலத்தனமாக நீ எனக்கு கடத்திட்டு வருவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, இங்கே பார்
மாணிக்கத்தை நான் பார்த்து பேசினது உண்மைதான். ஜெயிலில் என்னை எதுக்காக பார்க்க வந்தீங்க, என் மேலே என்ன உங்களுக்கு பரிதாபன்றதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மாணிக்கத்தை போய் பார்த்து மீட் பண்ணி பேசினேன். அது மட்டும் இல்லாமல் இப்போதோ உன்னை மிரட்டிகிட்டு இருக்கான்ல அந்த மாணிக்கம், உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறான்னு நீ சொல்லிட்டு இருக்கே, ஜெயிலில் வந்து என்னை பார்த்து பேசிட்டு வந்தே, அந்த விஷயத்தை பற்றி தான். எதுக்கு கருணாவை நீ மிரட்டிகிட்டு இருக்க, உனக்கும் கருணாக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு நான் எதுக்காக மிரட்டுறன்றதை பற்றி கேட்டுட்டு போகிறதுக்காக தான் நான் அவனை பார்த்து பேசினேன். மற்றபடி மாணிக்கத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. இது என்ன நம்ப சொல்கிறியா, இதை சத்தியமாக நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. நீ நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. நான் இதுக்காக தான் மாணிக்கத்தை பார்த்து பேசினேன். நீ வேணா அந்த மாணிக்கத்தையே கேட்டுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் எங்கே இருக்கான்னு தெரிய மாட்டேந்தே, அவன் இங்கே இருந்திருந்தான் இந்நேரம் உன்னை விட அவன் வேகமாக போய் சீக்கிரம் சேர்ந்துருப்பான். இங்கே பாரு அபி, தேவையில்லாமல் விளையாட்டு கட்டாது அப்படின்னு நீ எத்தனை தடவை என்னை கேட்டாலும் இது மட்டும்தான் நிஜம், சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு அபி சொல்லவும், என்னடா இவ சொல்லத்தையே சொல்லி எனக்கு அடித்து இவளை கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கருணா சொன்ன உடனே திரும்பவும் அவங்க ஆட்கள்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபி ரொம்பவே பயங்கரமாக வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே வெற்றிக்கு அபி அடித்த உடனே டே அப்படின்னு சொல்லிட்டு கத்தலான்னு பார்க்குறாரு. புலிக்குட்டி வந்து வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து அமைதியாக வாய முடிக்கிறாரு. வெற்றி அமைதியார், வெற்றி ப்ளீஸ் வெற்றி, இங்கே நம்ம கர்ணா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம்னா பிரச்சனை வேறு மாதிரி போயிடும். கர்ணா நமக்கு தெரியாமல் ஏதோ பண்ண பார்க்குறான், அபியை கொல்ல பார்க்குறான். இப்போ நம்ம இப்படி சத்தம் போட்டு காட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடும். அபி மேலே உனக்கு பாசம் இருக்கா, இன்னமும் உனக்கு காதல் இருக்கா அப்படின்னு. டே அதெல்லாம் இல்லைடா, அதுக்குன்னு இப்படி தனியாக கடத்திட்டு வந்து இப்படி கொலை பண்ணுற அளவுக்கு கர்ணா போனான்னா அவனுக்கு பெரிய பிரச்சனையாக போய் முடியும்டா. அதுக்கு தானே சட்டம் இருக்குது. பார்வதி அக்கா கொலை பண்ணதுக்கு இவ்வளோ தண்டிக்கிறதுக்காக ஆயுஸ்க்கும் அவள் ஜெயிலே இருந்து தண்டனை அனுபவிக்கட்டுமே. இதுக்கு கொலை ஒன்று தான் தீர்வா என்ன அப்படின்றாங்க. அப்படி நீ அவளை காப்பாற்றணுன்ற எண்ணத்தில் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக வெற்றி, நீ அவசரப்படுறாதா அப்படின்னு சொல்லிட்டு புலிக்குட்டி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி வெற்றி ஒரு பக்கத்து வைக்கவும் இன்னொரு சைடு சுடருக்கு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாகுது. ஸோ சுடருக்கு என்னன்னு தெரியல, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே மனசு ஒரு மாதிரியாக இருக்குது. அம்முக்கு ஏதோ பிரச்சனைன்றது சுடருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வீட்டில் அவருடைய மாமா கிட்ட அத்தை கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அம்மு ஜெயிலுக்கு போயிட்டாங்களா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க, காயத்ரி மேடமுக்கு கால் பண்ணி கேளுங்க மாமா ப்ளீஸ் மாமா, ஜெயிலுக்கு அம்மு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ தப்பாக தோணுது மாமா, அம்முக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்குன்னு சொல்லிட்டு சுடர் ரொம்பவே துடிக்கிறாங்க. என்ன சுடர் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுகிற, அம்முக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய அத்தை இருந்துக்கிட்டு. இல்லாத எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சுடர் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. ஸோ இன்னொரு சைடு கர்ணா இருந்துக்கிட்டு இவள் அடிச்சு யூஸே இல்லை, இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கர்ணா கிளம்பி போயிடுறாரு. எனக்கு ஈவினிங்குள்ளே எப்படியாச்சும் நீ உண்மையை சொல்லணும், இல்லைன்னா பொழுது வெடிஞ்சா நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு கர்ணா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வெற்றி வாசிக்கிற வெற்றி, கர்ணா வரோம், கார் வெளியே இருக்குது கேட்டுச்சு, அதை எடுத்து மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ காரை எடுத்து வந்து மறைச்சி ஒரு ஓரமாக நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்ணா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறது வெற்றி அப்படின்னு கேட்கவும், என்னடா பண்ணுற சொல்கிற, அவளை எங்கேருந்து காப்பாற்றி கர்ணா கிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிக்க வைக்கணும் வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவங்க ஆட்கள்லாம் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. இப்போது அவங்க எல்லாம் வந்து ரொம்ப டயர்டாகி சரி வாடா கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. டே கர்ணா எனக்கு தெரிஞ்சா வெட்டிட்டு வரடா இவக்கிட்ட இல்லாமல் அப்படின்னு. டே அவளை எந்த அளவுக்கு நம்ம அடித்து நடக்க விடாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம், கட்டி வேற போட்டிருக்கு, இப்படி இருக்கிற நம்மத்தில் அவள் எப்படிடா தப்பிப்பா, வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த சமயம்னு பார்த்து டீ குடிக்க வெளியில் கிளம்பிடுறாங்க ஒருத்தர் விடாமல். அப்புறம் தான் வெற்றியும் புலிக்கோட்டியும் வந்து அபியை அவுத்து தூக்கின்னு போகலான்னு வராங்க. அபி சுத்தமாக மயக்கத்தில் இருக்காங்க, அவங்களால நிற்க கூட முடியல. இப்போ என்ன பண்ணுறதுனே வெற்றிக்கு தெரியல. வெற்றி அவங்களால நடக்க முடியாது போல இருக்குன்னு புலிக்குட்டி சொன்ன உடனே காரில் தூக்கி போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெற்றி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அபியை தூக்குறாங்க. அபியை தூக்கும்போது அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ வெற்றியாக இல்லாமல் மாதரி அபியை லவ் பண்ண வெற்றியாக திரும்பவும் வெளியில் வராரு. ஸோ அபி அந்த நிலமையில பார்க்கும்போது வெற்றிக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ காரில் அங்கேருந்து அவுத்து யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போயிடுறாங்க. தூக்கிட்டு போய் அவருக்கு இருக்கிற இடத்த வச்சு ஸோ வந்து அபிக்கு அடிபட்டிருக்கிறதுனால ஸோ மருந்தெல்லாம் வந்து போட்டு விட்டுட்ருக்காங்க. அபிக்கு வந்துட்டு வெற்றி வந்துட்டு புலிக்குட்டி நீ போய் இவளுக்கு ஏதாச்சும் சாப்பிட வாங்கிட்டு வரியா அப்படின்றாங்க. சரி வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அபி வழியில் துடிச்சு மயக்கம் தெளிஞ்சு உட்காடுறாங்க. வெற்றியை பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அபி நான் எப்படி இங்கே அப்படின்றாங்க. பதட்டப்படாத அப்படின்றாங்க. ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க, முதல்ல கர்ணா கூட்டிகிட்டு போய் என்னை சித்திரவதை பண்ணா இப்போ நீயா அப்படின்றாங்க. இங்கே பார்
கருணா கிட்டேருந்து உன்னை காப்பாற்றி தான் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் ஒன்றும் உன்னை அடித்து கொடுமை பண்ண இங்கே கூட்டிகிட்டு வரல. நீ எப்படி அவங்க கிட்ட சிக்கன அப்படின்றாங்க. நானாக ஒன்றும் தேடி போய் அவங்க கிட்ட சிக்கலை. அவனா என்னை தேடி வந்து எக்ஸாம் எழுத விடாது பண்ணலான்னு பார்த்தா, அதையும் தாண்டி நான் எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சுட்டு வரும்போது அவன் தான் என்னை ஆட்களை வச்சு கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார், எதுக்கு வீணா அவங்ககிட்ட அடிபட்டு சாகிற அப்படின்றாங்க. எனக்கு என்ன, அவங்ககிட்ட அடிபட்டு சாகணும்னு தலையெழுத்தா? நான் ஜெயிலுக்கு இந்நேரம் போய் ஜெயிலில் என் பாட்டுக்கு இருந்திருப்பேன். தேவையில்லாமல் என்னை கடத்தி கூட்டிகிட்டு வந்து எனக்கும் அந்த மாணிக்கத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த மாணிக்கத்துக்கிட்ட என்னன்னு சொல்லிட்டு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? என் சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? பேசாமல் எனக்கு ஏதாச்சும் கொடுத்து ஒரேடியாக என்னை கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு வழியில் நிற்கக்கூட முடியாமல் துடிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப அபி வந்து அழுகிறாங்க. வெற்றி வந்துட்டு, இங்கே பார், உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு. ஏன் இப்படி நான் சித்திரவதை பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணு அப்படின்னு அபி ரொம்பவே அழுகிறாங்க. வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அபி இந்த நிலமையை பார்த்து, இங்கே பாரு, இப்படி ஒன்று நடந்திருக்கக்கூடாது, ஆனால் நடந்துடுச்சு. கருணா அப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. நான் கருணா கிட்டேருந்து உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படியாச்சும் உன்னை தப்பிக்க வைக்கிறேன். இங்கேருந்து நீ போயிடு, அவன் கண்ணில் படாமல் அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. நான் எங்கே போவேன்? ஒன்று ஜெயிலுக்கு போயிருக்கணும், இல்லை ஜெயிலேருந்து திரும்பவும் நான் என் அண்ணன் வீட்டுக்கும் போகவும் முடியாது. இந்த நிலமையில என் அண்ணன் குடும்பம் என்னை பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். எனக்கு நான் வேறு எங்கே என்ன இடம் இருக்குது நான் போகிறதுக்கு அப்படின்றாங்க. பேசாமல் நான் ஹாஸ்டலில் தங்க வைக்கிறேன்றாங்க. ஹாஸ்டலில் தங்கி என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? இந்த நிலமையில நான் ஹாஸ்டலில் இருந்தால் எனக்கான தேவைகள் எல்லாம் யார் பார்த்துப்பா? உன் கருணா என்னை விட்டுருவானா அப்படின்னு கேட்கவும் வெற்றி எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி, நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருன்னு சொல்லிட்டு வெற்றியுடைய பாதுகாப்புலேயே அபியை வந்து வெற்றி வந்து வச்சுக்கிறாரு. இந்த கொஞ்ச நாள் வந்து அபி வந்து வெற்றி கூட இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் வெற்றியோட மனசு மாறுமா? ஸோ நடந்தது என்னென்னு வெற்றியும் புரிஞ்சுக்க போகிறாரா? நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறாரா? அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.